ஹாய் காய்ஸ், நம்ம இன்றைக்கி ஒரு மினி விலாக் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நான் வந்து லட்சுமி பொட்டிக் வந்து போயிருந்தேன். இங்கே மதுரையில் வந்து எம்பி மஹாலில் போட்டிருந்தாங்க. சாரி காய்ஸ், உங்களுக்கு லேட்டாக வந்து நான் அப்டேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாதனால நான் லேட்டாக தான் அப்டேட் பண்ணுறேன். ஆக்சுவலாக நான் வந்து தேர்டு டேவும் போனேன், 4th டேவும் போனேன். ஆனால் நான் கடைசி நாள் தான் நான் வந்து வீடியோ எடுத்திருக்கேன். இதுதான் அந்த எம்பி மஹால் என்ட்ரன்ஸ். செம பெரிய மஹாலு. கூட்டம் வந்து நான் எதிர்பார்த்த அளவு இல்லை, ஓரளவு தான் இருந்துச்சு. மேபி ஃபஸ்ட்டு டே செகண்ட் டே வந்து கூட்டம் இருந்திருக்கலாம். நான் போனது வந்து சண்டே, ஓரளவு கூட்டம் இருந்துச்சு. மண்டே ஓரளவு தான் இருந்துச்சு. ஏன்னா லாஸ்ட் டே அது பேக்கப் பண்ணதுனால எல்லாம் இதாச்சு. சாரியோட குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. ஆனால் கலர்ஸ் வந்து எனக்கு அந்தளவுக்கு அப்பிடைசிங்காக இல்லை. எல்லா சில்க்ஸ், எல்லா பனாரஸ்லேருந்து அப்புறம் செட்டிநாடு காட்டன்லேருந்து எல்லாமே வச்சுருந்தாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. செட்டிநாடு காட்டன் மெயினாக வச்சுருந்தாங்க. மதுரையில் வந்து செட்டியார்ஸ்லாம் வந்து அந்த செட்டிநாடு காட்டன் தான் விரும்புவாங்க. அதை நல்லாவே இறக்கியிருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. இந்த இடம்லாம் வந்து சில்க், அதாவது நல்லா இருந்துச்சு. இந்த சைடு வந்து டிஷ்யூ சில்க்ஸு. கையில் தொடும்போதே கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. கட்டுறதுக்கும் நல்லா இருக்கிற மாதிரி தோணுச்சு. எல்லாமே ஓரளவு இருந்துச்சு. ஆனால் ஒரே டிசைனை வந்து கொட்டி கொட்டி வச்ச மாதிரி இருந்துச்சு. அதான் கொஞ்சம் அப்செட்டாக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. பட் ஆனால் காஸ்ட்லி, குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி காஸ்ட்லி போட்டிருக்காங்க. அதே மாதிரி படம் வரைஞ்சது, இந்த மாதிரி ட்ராயிங் ஐட்டம்ஸு, இந்த மாதிரி சாரீஸ் எல்லாம் நிறையா இருந்துச்சு. இந்த இடம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பியூர் சில்க்ஸ்ன்னு சொன்னாங்க. இது வந்து அந்த 20,000 சாரீ, 2 கிராம்ஸ் சாரீ. சில்க் மார்க் டேக் மட்டும்தான் இருந்துச்சு. பட் ஆனால் 2 கிராம் கோல்டுக்கு வந்து அவங்க எந்த கேரண்டியும் எந்த வாரண்டியும் சொல்லலை. சும்மா பிரித்து காட்டுங்கன்னு மட்டும் சொன்னேன், பிரித்து காட்டினாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆனால் அந்த சாரீ சூப்பராக இருந்துச்சு, எனக்கு வாங்கணும்னு ஆசை. இதோட சாரியோட விலை வந்து 22,000. பட் என்னால் அஃபோர்ட் பண்ண முடியாதனால நான் அதை வாங்கலை. சும்மா பார்த்துட்டு மட்டும் வந்தேன். எனக்கு அந்த சாரீ ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த 2 கிராமுக்கு மட்டும் கேரண்டி கொடுத்துருந்தாங்கன்னா நான் கண்டிப்பாக வாங்கியிருப்பேன் நான். இது வந்து இந்த ப்ளூ கலர் சாரீஸ் இதெல்லாம் வந்து அன்றைக்கி நான் ஞாயிற்றுக்கிழமை போகும்போது இந்த சாரீ வந்து அவங்க கட்டியிருந்தாங்க, மேம் கட்டியிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. என்னடா அது திரும்ப திரும்ப காட்டிகிட்டு இருக்கேன்னு கோவப்படாதீங்க, நல்லா இருந்துச்சு, அதனால தான் நான் அவங்க காட்டிக்கிட்டு இருக்கேன். இந்த சைடு ஃபுல்லாகவே இந்த நகை செக்ஷன் வந்து கொஞ்சம் தான் வச்சுருந்தாங்க, ரொம்பலாம் வைக்கல. இந்த சைடு வந்து A75ல் வந்து அவங்க ஸ்னேகா சாரீஸ்லாம் வச்சுருந்தாங்க. அதை பார்க்குறதுக்காக வந்து பார்த்துட்டு இப்போ நகையை நான் பார்த்துட்ருக்கேன். ஆக்சுவலாக அவங்க வந்து இந்த அவங்க வியர் பண்ண ஜுவல்ஸ் தான் வந்து மோஸ்ட்லி இங்கே வச்சுருக்காங்க. ஆனால் காஸ்ட்லியாக சொன்னாங்க, அதனால் நான் எதுவுமே வாங்கலை. டெம்பிள் கலெக்ஷன்ஸு, அப்புறம் ஆன்டிக் கலெக்ஷனு, அப்புறம் ஸ்டோன் கலெக்ஷனு, க்ரீன் பீடுஸு கலெக்ஷனு, அந்த மாதிரி நிறையா வச்சுருந்தாங்க. சோக்கரு, நெக்லஸ்ஸு, அந்த மாதிரி நிறையா வச்சுருந்தாங்க, நல்லா இருந்துச்சு.
இன்னொன்று வந்து யானை போட்டு ஒரு saree இருந்துச்சு. அங்கே வந்து முன்னாடி வந்து ஒரு கவுண்டரில் வந்து அவங்க வச்சுக்கிட்டே இருக்காங்க. எல்லோரும் நிறைய பேர் எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இதெல்லாம் வந்து ரெகுலர் யூஸ் சாரீஸ், அதனால் அப்படி இருக்குது. அப்புறம் முன்னாடி இவங்க வந்து ஆஃபரில் அதை போட்டுக்கிட்டே இருக்காங்க. அதை வந்து வாங்கிட்டுருக்காங்க. அப்புறம் வந்து வெளியில் முடிச்சுட்டு பில் கட்டிட்டு வெளியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஜெர்மன் சில்வர்ஸ் இருந்துச்சு. அதையும் நான் வாங்கியிருக்கேன். தொட்டில் வாங்கியிருக்கேன். அதாவது ஜோதிகா சாரின்னு சொல்லுவாங்க. இது வந்து அவங்க ப்ராடக்டாக அதை வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதை நான் எங்கள் வீட்டில் ஒரு 2-3 பேர் வந்து வாங்கியிருக்காங்க சேர்த்து. இதுதான் அந்த மர தொட்டில் சொன்னேன். நான் வந்து தவளம் கிருஷ்ணன் நான் வச்சுருக்கறனால சரி இது வாங்குவோன்னு சொல்லி வாங்கினேன். இது வந்து இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1600க்கு வாங்கினேன் நான். அந்த சில்வர் மாதிரி இருக்குல்ல, அது வந்து ஜெர்மன் சில்வர், ஃபுல்லாகவே தேக்குன்னு சொன்னாங்க. இது வந்து டிஸ்மேண்டலும் பண்ணலாம், அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ எங்கள் வீட்டில் ஸ்பேஸ் இல்லாததுனால நான் வந்து டிஸ்மேண்டல் பண்ணி வச்சுருக்கிற மாதிரி நான் வாங்கியிருக்கேன். நல்லா இருக்குல்ல? நான் சொன்னேன்ல, இதுதான் டிஸ்மேண்டலு. ஃபுல்லாக கலட்டி நம்ம அவுத்து வச்சுருக்கலாம். திரும்பவும் நம்ம மாட்டிக்கலாம். இது பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு, அதனால தான் நான் வாங்கினேன். ஓகே காய்ஸ், சப்ஸ்கிரைப் டு ஆனந்த் ஹர்ஷினி vlogs. தேங்க்யூ காய்ஸ், பாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.